ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு ஒரு 2 months கிட்ட ஆச்சு. ஒரு டைமில் வந்து யூடியூப் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசித்தேன். பட் அதெல்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஏன் அந்த மாதிரிலாம் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வீடியோ போடலான்னா காலேஜில் இருந்தேன், அதனால தான் வீடியோ போட முடியல. ஓகேவா, இனிமேட்டு ரெகுலராக வீடியோ வரும். வீக்லிஸ் ஒரு 3 வீடியோ வச்சு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெகுலராக ஷார்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். பட் பார்க்கலாம். அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு டெக் நியூஸை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெகுலராக என்னென்ன இப்போ நியூ டெக்னாலஜி வருது அதை பற்றிலாம் கொஞ்சம் டெக் நியூஸை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த புதுசாக ப்ளேலிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் அந்த ப்ளேலிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஒன்று சொல்கிறேன் ரவிண்ணா, முடிவு பண்ணி இறங்கிட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கினே இருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக்னிக்ஸ் என்னன்னா ஐஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐஃபோனில் வந்து இப்போ ரீசெண்டாக 2021 வந்து ஐஃபோன் 13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம 2020 வந்து ஐஃபோன் 14 வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதோட டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஐஃபோன் 11, 12, 13 அது மூணுத்துலேயும் ஒரே மாதிரி டிசைன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த நாச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி ஐஃபோன் 12க்கும் ஐஃபோன் 13க்கு வேணால் ஓரளவு சின்னஸ் பண்ணியிருக்காங்க நாச்சு. ஐஃபோன் 14 வந்து நாச்சே இல்லை, பஞ்சுவலாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பஞ்ச் எந்த மாதிரி இருக்க போதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஓவல் ஷேப்பில் இருக்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சுவல் ஃபோட்டோ வந்து நான் இங்கே தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு ஐஃபோனில் வந்து ஒரு புது டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து போன ஜென்ரேஷன் ஆஃப் ஐஃபோனில் வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா அந்த நாச் எதுக்கு தரோம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நாச்சை வந்து நாங்கள் ஃபேஸ் ஐடியோட சென்சார்ஸ் உள்ள வச்சுருக்கோம், அதனால தான் நாச் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபேஸ் ஐடி இல்லை அப்படின்லாம் இல்லை. இப்போ வந்து ஃபேஸ் ஐடி எப்படி வச்சுருக்காங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபேஸ் ஐடி அந்த சென்சார் வச்சுருக்காங்க. டிஸ்பிளே உள்ளே அந்த ஃபேஸ் ஐடிக்கான சென்சார்லாம் டிஸ்பிளே உள்ளே செட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதுசாக ஐஃபோன் கண்டுபிடிச்சி ஒரு டெக்னாலஜிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இனிமேட்டு நிறைய ஃபோன்ஸில் வந்து அந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டெக்னிக்ஸ் என்னென்னா ஒரு சாம்சங்லேருந்து ஒரு புது நியூ ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு ஜனவரி 14 அன்னைக்கு வந்து மேபி ஜனவரி 14 அன்னைக்கு இந்த சாம்சங் வந்து நியூ ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் ஃபோன் பேர் என்னதுன்னா சாம்சங் S21 FE 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 50,000 to 52,000 ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் ஒரு 4 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கலர் வந்து க்ரீன், வயலட், அப்புறம் ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் சில்வர் அப்படின்ற ஒரு 4 கலர் வேரியண்ட் தந்திருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துருக்கேன். அதில் சில்வர் வந்து ஓரளவு நல்லாயிருக்கு, அப்புறம் வயலட் ஓரளவு நல்லாயிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனை பற்றி ஃபுல் ரிவ்யூ அந்த அன்பாக்சிங், ஏன்னா ஃபோன்லாம் நம்ம வாங்க போகிறதால அன்பாக்சிங் வராது, ரிவ்யூ அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணால் அடுத்த வீடியோவில் நான் கன்ஃபார்மாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேர்டு டெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ரோன் தெரியும் தானே உங்களுக்கு. அந்த ட்ரோன் வந்து ஒருத்தரோட உயிரை வந்து சேவ் பண்ணியிருக்கு. எப்படின்னா யூஎஸ்ஏல ஒரு ஓல்டு மேனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தனால அங்கே இருக்க பீப்புளெலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து இப்போ ஆம்புலன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிரும், வண்டியில் கூப்பிட்டு போனாலும் டிராஃபிக்கில் அந்த டைம் ஆயிரும். அதனால் ட்ரோனில் மெடிசன் ஆர்டர் பண்ணி ட்ரோனில் வர வச்சு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரோனில் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ட்ரோனு வந்தது எந்தன்னு வச்சுன்னா இவங்க கால் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்திருக்கான். இது வந்து டெக்னாலஜி மேபி நிறைய திங்ஸ் ஃப்யூச்சரில் ட்ரோனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4th டெக்னிக்ஸ் என்னென்னா ஒரு பொங்கல் சீசன், அதனால் ஒரு நிறைய பேர் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. நானும் ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் இருக்கேன். இப்போ வந்து மேபி ஃபோன் வாங்கலாம் அதை பற்றி பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா பொங்கல் அன்னைக்கு மேபி நாளையிலேருந்து இல்லை டே ஆஃப்டர்லேருந்து என்னென்னா ஐஃபோனோட 12 ப்ரைஸ் வந்து பாதிக்கு பாதி கம்மியாகுது. இப்போ 40,000 அப்படியே 20,000 அந்த மாதிரி வரப்போகுது. ஐஃபோனோட மேபி ஐஃபோன் 12 வந்து நான் ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட். வேணால் கம்மி ஜிபி வாங்குறதுக்கு ஒரு பிளானில் தான் இருக்கேன். அதை பார்க்கலாம், வாங்கினா உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெட்மிலேருந்து ஒரு புது ஃபோன் தராங்க. ரெட்மியில் வந்து புது ஃபோன் வந்து ரெட்மி 11i அப்படின்ற ஒரு ஃபோன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வேரியண்ட் வந்து அதில் வந்து ரெட்மி 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற ஒரு நியூ வேரியண்ட் தராங்க. இதில் வந்து ஃபோனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா
இதில் வந்து 120 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும், உங்கள் ஃபோன் வந்து ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 0 to 100 வந்து 15 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் இதில் வந்து பேட்டரி இமேஜ் வந்து ஒரு 4000 mAh அந்த மாதிரி தான் ஒரு பேட்டரி இமேஜ் தந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 15 மினிட்ஸில் சார்ஜ் போடுறது வந்து பெரிய விஷயந்தான். பட் இதில் வந்து நீங்கள் லெவல் ஹைப்பர் சார்ஜ் அந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இதில் வந்து 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் மட்டும் தான் வரும். பட் அந்த ஃபோன் வந்து 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸில் அவ்வளோ வாட்ஸ்க்கான சார்ஜர் மட்டும் தான் வரும் மேபி. பட் அதில் வந்து பேட்டரியோட சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து. அந்த ஃபோனை பற்றி விஷயமும் நான் அடுத்த வீடியோ சாம்சங் பற்றி போட்ட அப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். இனிமேட்டு ரெகுலராக நான் சொன்ன மாதிரி தான் ரெகுலராக இந்த இப்போ வந்து ஒரு ஃபோனை பற்றி பேசுனா அந்த ஃபோனோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ வரும், கன்ஃபார்மாக வரும். ஓகே, அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் இது வந்து ரெட்மி தரப்புல இருந்து ஒரு ஃபோன், அது சொல்லிட்டேன். பட் நெக்ஸ்ட் நம்ம 5th பார்க்க போகிற டெக் நியூஸ் என்னன்னா, ரெட்மி வந்து இந்தியாவில் பேன் செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெட்மி டேக்ஸ் கட்டுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க வந்து 3.4 பில்லியன் ஆஃப் யூரோஸ் ஏதோ சொன்னாங்க, டாலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏன் அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ரெகுலராக கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து எதுவுமே கட்டலை அப்படின்னு சொல்லி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெட்மி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் போட்டனால இப்போ வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுது. ஓகே, அப்படி டிலே ஆனாலும் மேபி பொங்கலுக்குள்ளே கன்ஃபார்ம் இந்த ஃபோன் லான்ச் ஆயிரும். மேபி லான்ச் ரிவ்யூஸ் கையிலலாம் அந்த யூடியூபர்ஸ் ரிவ்யூஸ் கையிலலாம் நிறைய பேர்கிட்ட ஃபோன் போச்சு. மேபி பொங்கல் அன்னைக்கு கன்ஃபார்மாக லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது. தெரியல, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லான்ச் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ கன்ஃபார்ம் நம்ம சேனலில் போடுறேன். நெக்ஸ்ட்டு 5th டெக் நியூஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய பேர் கார் வாங்குவீங்க. கார் வாங்க பிஎம்டபிள்யூலாம் வாய்ப்பே இல்லை வாங்குறதுக்கெலாம். நெக்ஸ்ட்டு பிஎம்டபிள்யூ வந்து ஒரு நியூ டெக்னாலஜி எடுத்துன்னு வந்திருக்காங்க. என்னென்னா, அவங்க காரில் வந்து பெயிண்ட் அடிக்காமல் ஃபுல் டிஸ்பிளேவே காரில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, அதில் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணி அந்த காரை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கலர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இஷ்டப்படி நிறைய கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி 2 கலர் தான், கிரே அண்டு சில்வர், அது மாதிரி 2 கலர் தான் சேஞ்ச் பண்ண முடியும். பட் காரில் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறது இப்போ ஒரு நியூ டெக்னாலஜி வந்ததுனால தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணேன். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைந்து விட்டது. அடுத்த டெக் நியூஸில் உங்களை சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டெக் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை நான் சொல்லாமல் என்ன மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இனிமேட்டு நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும். அனைவரும் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.